கரூரில் அந்த நிகழ்ச்சி நடக்கலைன்னா இன்னும் பல ஊருக்கு அவர் அதே மாதிரி ஊர் மக்களை சந்திச்சிருப்பார். அது தடைப்பட்டிருக்கு. அது தடைப்பட்டதுனால அது இங்கே தொய்வுன்னு சொல்ல முடியாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் என்ன பேசிக்கிறாங்க. நான் எப்போ சொல்கிறேன், அரசியல் விஜய் சார் புதுசு சார். சர்வமணிக்கு மாலை விடுவாங்கள்ல, கன்னிச்சாமி கன்னிச்சாமி தான் வரும். ஸ்டாலினும் குருசாமி. நீங்கள் குருசாமியையும் கன்னிச்சாமியும் இன்றைக்கி ஒப்பிடாதீங்க. இன்றைக்கி விஜய் மேலே சில குடும்பமே வாசமாக இருக்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரணும்னா விஜய்ங்கிற அந்த சினிமா கவர்ச்சி, சினிமா புகழ் மட்டும் பத்தாது. உங்கள் மேலே நம்பிக்கை வரணும்னா நீங்கள் மட்டும் இல்லை. அவர் அரசியல்வாதியாக நான் எந்த கோணத்துலையும் நான் பார்த்ததில்ல, அவர் பழகியும் நான் பார்த்ததில்ல. ஆனால் எஸ்எஸ் சார் பேசும் போதும் அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போதும் அவர் முழுக்க முழுக்க விஜய் சாரை நடிகரை பார்க்கல, மகனாவும் பார்க்கல. சொல்கிறேன், ரஜினி சார் முதற்கொண்டு எல்லாரும், கமலா சார் முதற்கொண்டு எல்லாருமே ரசிகர் மன்றம் தான் வரும் பேர். ரஜினி ரசிகர் மன்றம். ஒரு காலகட்டத்தில் கமல் ரசிகர் நற்பணி மன்றம், விஜயகாந்த் ரசிகர் மன்றம். எஸ்எஸ் சார் பாருங்கள், விஜய் ரசிகர் மன்றம்லாம் வைக்கல, மக்கள் மன்றம் வச்சாரா? விஜய் மக்கள் இயக்கம். மக்கள் இயக்கம். ரசிகர் மன்ற பேர்த்துக்கே மக்கள் இயக்கமும் வச்சார்னா அங்கேயே அஸ்திரம் போட்டார் சார். நம்ம இங்கே இருந்தாலும் குறை சொல்லுவாங்க, போனாலும் குறை சொல்லுவாங்க, அங்கே ஏதாவது விபரீதம் நடந்தாலும் நம்ம தான் பொறுப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ அரசியல் வாழ்க்கையை ஒரே அடித்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கே பழந்துன்னு போட்ட அரசியல் தான் இங்கே இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ உஷாராக இருக்குங்கிறத இந்த ஒரு நிகழ்ச்சி விஜய் சாருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சார், இப்போ நீங்கள் விஜய்க்கு ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ நீங்கள் பண்ண படம் தான் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ரசிகர்கள் ரசிக்கிற, கைத்தட்டி ரசிக்கிற மாதிரியான ஒரு ஆக்ஷன் காட்சிகள்லாம் வச்சுருங்க. இப்போ அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்போது வேகமாக வந்த அந்த ஸ்பீடில் கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் அவர் தொய்வடைந்த மாதிரி இருக்க தோணுது. உங்களுடைய பார்வையில்? இல்லை, தொய்வடைந்ததுங்கிறது என்னென்னா அவருடைய ஆக்டிவிட்டியில் தொய்வடைஞ்சிருக்கு. கரூரில் அந்த நிகழ்ச்சி நடக்கலைன்னா இன்னும் பல ஊருக்கு அவர் அதே மாதிரி ஊர் மக்களை சந்திச்சிருப்பார். அது தடைப்பட்டிருக்கு. அது தடைப்பட்டதுனால அது இங்கே தொய்வுன்னு சொல்ல முடியாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் என்ன பேசிக்கிறாங்க. கரூரில் 40 பேர் செத்து போயிட்டான். அதுக்கு முழுக்க இப்போ விஜய் சார் மேலேயே பழி சுமத்துறாங்களா, இல்லை மக்கள் மனங்களை என்ன, அவங்க யார் தப்பாக நினைக்கிறாங்க, இதெல்லாம் வச்சு தான் நம்ம தொய்வுன்னு சொல்ல முடியுமே தவிர மக்களை விஜய் தான் காரணம், இவர் தான் 40 பேர் செத்ததுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு மக்கள் மத்தியில் பரவலாக பேச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற அந்த தொய்வுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது. எனக்கு இது வரைக்கும் சார் நான் ஒரே ஒன்று சார் அப்படி நினச்சிருந்தா மக்கள் விடுங்க, ஒரு பிள்ளையோ புருஷனையோ ஒரு தங்கச்சியோ பொண்டாட்டியோ பறி கொடுத்தாங்கல்ல, விஜய் மேலே தப்பு நினச்சி தான் இங்கே வந்திருக்க மாட்டாங்க சார். அனைவருக்கு வந்திருக்க மாட்டாங்க சார். அத்தனை நேரம் வந்தாங்க சார். அப்போ வீட்டில் ஒரு உயிரை பறி கொடுத்தவனே தப்பாக நினைக்கணும்லாம் நேராக கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. வேறு தலைவர்னா நீங்கள் பார்க்க மாட்டேங்களா அப்படின்னு கோவம் கூட வரும். இல்லை, அதில் வராத குடும்பங்களும் ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு 9 பேர் இருக்காங்க, வராத குடும்பங்களும் இருக்காங்க சார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அவருடைய அரசியலுக்கு நம்ம இதை வைத்து நம்ம அவர் மோசமானவங்கிற முடிவுக்கு நம்ம வர வேண்டாம். ஆனால் அதே சமயத்தில் இந்த உயிர் பலியை நம்ம ரொம்ப இலகுவாக எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதும் ஒரு பார்வையில். அதில் எனக்கு 41 பேர் செத்ததுங்கிறது இன்னைக்கு ஒரு உயிருக்கு என்ன மதிப்புன்னு தெரியாது சார். இவங்க கொடுக்குற 10 லட்சம் 20 லட்சம், இன்னொருத்தர் 5 லட்சம், இதுவாச மதிப்பு இது மதிப்பே இல்லை. ஆனால் இறந்ததை வச்சு அரசியல் பண்ணுற மாதிரி ஒரு கொடுமை இருக்கல, யாராக இருக்கட்டும் சார். நீ இறந்தவளுக்கு உண்மையில் நான் சொல்கிறேன் சார், 40 இறந்துட்டாங்க, இவரும் பதறி உண்மையிலே வருத்தப்பட்டு துக்கப்பட்டு சார் நம்ம மக்கள் இழந்துட்டோமே அவங்க உண்மையில் இருந்தால் நான் காலத்துட்டு கும்பிட்றேன் சார், நான் காலத்துட்டு கும்பிட்றேன் சார். ஆனால் இப்படி உதவி செய்கிறவங்கள டக்குன்னு கேலி பேசுகிற மாதிரிலாம் வந்திருக்கு. அது தப்பு சார். அது அமைச்சர்களும் அவங்களாம் அந்த ஊரில் இருக்கிறவங்க, கரூரில் இருக்கிறவங்க, அவங்க ஓடி போய் உதவி செஞ்சுருக்காங்க. அது யாராக இருந்தாலும் உதவி செய்திருப்பாங்க. அது நீங்கள் நான் ஒத்துக்க சார். எல்லா கட்சிக்காரங்களும் நான் அவசரப்பட்டு ஒருத்தரோட செய்தியை நம்ம கீழே பேசக்கூடாது. அது அரசியலுக்கு அழகில்லை. உண்மையிலே அவங்க கதை இருக்கலாம். இப்போ அன்பில் பொய்யாமலையா அது அழுத்தார், ட்ரெண்டிங்கில் போட்டு இது பண்ணாங்க. சிலரில் நம்ம வேறு கோணத்தில் நினச்சி பார்க்கணும். உண்மையிலே அவர் அழுதுக்கலாம்ல,
10 பேர். ஆனால் இவர் 30 நாள் கழிச்சு அழுகிறவரை தானே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இல்லை இல்லை இல்லை, அது வந்து நீங்கள் விஜய் சார் அதில் லிஸ்ட் சேர்க்கூடாது சார். நான் சொல்கிறேன், ஏன்னா அவர் வந்து இதுக்கான ஒரு மையப்புள்ளி ஆகிட்டார். அவர் கூட்டத்துக்கு இன்னொன்று நான் எப்போ சொல்கிறேன், அரசியல் வந்து விஜய் சார் புதுசு சார். அவர் வந்து சர்வனிக்கு மாலை விடுவாங்கள்ல, கன்னிச்சாமி கன்னிச்சாமி தான் அவர். ஸ்டாலினும் குருசாமி. நீங்கள் குருசாமியையும் கன்னிச்சாமியும் இன்றைக்கி ஒப்பிடாதீங்க. குருசாமி மாதிரியே இவரும் மந்திரம் சொல்லணும், பாட்டு பாடுவார், பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கன்னிச்சாமி எப்படி எதிர்பார்ப்பீங்க? நீங்கள் குருசாமி தான் பொறுப்பு. சபரிமலைக்கு ஒரு போகிறாங்கன்னா அது எல்லா சாமியும் போவாங்க. நீங்கள் ஒரு ஆள் தவறு நடந்தால் இப்போ குருசாமி தான் பொறுப்பு. நீங்கள் கன்னிச்சாமியே எல்லாம் குறைச்சிக்கிறீங்க. அவருக்கு அரசு தெரியாது சார். நான் சொல்ல சப்போம் விஜய் சாருக்கு முழுமையாக அரசியல் தெரியாது. அரசியல் தெரியாது நானே சொல்கிறேன். அவருக்கு அனுபவம் பத்தாது. இது ஃபஸ்ட் முதல் அனுபவம். அவர் அரசியல் பயணத்தில் இந்த மாதிரிலாம் ஊழல் போனால் உயிர் பறி போகும், நம்ம உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது முதல் அனுபவம். அனுபவத்தை தான் கற்றுக்க, அரசியல் கற்கல அவர். இப்போ தான் அரசியல் கற்றுக்க ஆரம்பிக்கிறார். கற்றுக் கொடுத்துட்டியே. இல்லை, உங்களை மாதிரி அனுபவஸ்தர்கள் வந்து எல்லாரையும் புறக்கணிச்சுட்டு புதுசாக ஒரு குழுவை ஏற்படுத்தினதும் ஒரு காரணம். தப்பு நான் சொல்கிறேன். நான் சார் எனக்கு டைரக்ஷன், நான் வந்து ஒரு 10 வருஷமாக 5 வருஷமாக டைரக்ஷன் உதவிக்குனராக இருக்கேன். நான் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் பண்ணும்போது எனக்கு ஓகே. நான் இது வரைக்கும் யாரும் ஒர்க் பண்ணல. ஃபஸ்ட்டு படம் வாய்ப்பு கிடச்சிருக்கு, கதை மட்டும் தான் வச்சுருக்கேன். அப்போது அனுபவமுள்ள கோ டைரக்டர், அனுபவமுள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் வச்சுக்கிறவன் தான் புத்திசாலி. ஆனால் அரசியலில் நீங்கள் புதுசு. நீங்கள் படத்தில் 65 64 படம் 69 விட மாட்டாரா பண்ணியிருக்கலாம். அரசியலில் தானே ஃபஸ்ட் படம் பண்ண போறிய. அப்போது அதுக்கான ஆளை நீங்கள் வச்சுருக்கணும். இனியாவது நீங்கள் அதுக்கான அனுபவம் உள்ள ஆட்களை நீங்கள் வச்சுக்கணும். எம்ஜிஆர் சார், எம்ஜிஆர் தனியாக கட்சி ஆரம்பித்தார். கூட யார் இருந்தார் சார்? இப்போ ஒரு பக்கம் ஆரம்பிப்போம். ஓகே, அவர் மேனேஜராக வந்துட்டார். எவ்வளோ பெரிய அனுபவம். நெடுஞ்செழியன், எஸ்டிஎஸ், எஸ்எஸ்ஆர், எத்தனை அமைச்சர்கள் சார் கூட வந்துட்டாங்க. அப்போ மக்கள் நம்பிக்கை வந்துச்சு. அப்போ எம்ஜிஆர் மட்டும் இல்லையா, எஸ்டிஎஸ் கூட இருக்கார், நெடுஞ்செழியன் கூட இருக்கார், இவங்க எஸ்எஸ்ஆர் கூட இருக்கார், நிறைய பெண் மந்திரிலாம் இருந்தாங்க. இப்போ சத்யவாணி முத்தா, அதனை இவங்களே அமைச்சர் பக்கம் பின்னாடி இருக்காங்கும்போது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தான் இப்போ விஜய் சார் ஏற்படுத்தணும். உங்களுக்கு மக்கள் கூட்டம் வர்றது இதெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ரசிகர் இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி விஜய் மேலே சில குடும்பமே வாசமாக இருக்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரணும்னா விஜய்ங்கிற அந்த சினிமா கவர்ச்சி, சினிமா புகழ் மட்டும் பத்தாது. உங்கள் மேலே நம்பிக்கை வரணும்னா நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் பின்னாடி யாராக இருக்காங்கிறது தான் மக்களுக்கு உங்கள் நம்பிக்கை வரும். ஆட்சி செய்கிறதுக்கு 2 கை இருக்குது, நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையை நீங்கள் உருவாக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி நிகழ்வு தொடர்ந்து நடக்கும். இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அவரோட நான் ட்ராவல் பண்ணுறீங்க. பொதுவாக வந்து விஜய் அவர்கள் வந்து பழகிறதுக்கும் ஒரு விஷயம் நாலேஜ் உள்ளோட பேசுகிறதுக்கும் எந்த மாதிரி சார் இருப்பார்? சார் நான் வந்து ஒர்க் பண்ண வரைக்கும் நான் ஒரு நடிகரை தான் பார்த்துருக்கேன். அவர் அரசியல்வாதியாக நான் எந்த கோணத்துலையும் நான் பார்த்ததில்லை. அவர் பழகியும் நான் பார்த்ததில்லை. ஆனால் எஸ்எஸ் சார் பேசும்போதும் அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போதும் அவர் முழுக்க விஜய் சாரை நடிகரை பார்க்கல, மகனாகவும் பார்க்கல. சொல்கிறேன், ஃப்யூச்சரில் இவர் ஒரு அரசியல் தலைவர், ஃப்யூச்சரில் என் பையன் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தான் பையனை அப்போவே அவர் பார்த்தார். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவருக்குள்ள அந்த இது இருந்துச்சு. ஃப்யூச்சரில் அவரை கொஞ்சமாக படிப்படியாக உசத்தி அவர் கொஞ்சம் அரசியல் இறக்கி விடணும், தான் பையன் ஒரு நாட்டை ஆளுவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவர் இருந்துச்சு. அவர் பேச்சில் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் விஜய் சார்ட்ட எவ்வளோ பேசியிருக்கோம். விஜய் சார்ட்ட கொஞ்சம் தான் பேசுவோம். இவர் 2 மணி இருக்கும்ல, நிறையா பேசியிருக்கோம். ஒரு இதில் கூட அந்த சாயலண்ட்டை எனக்கு தெரியல. நான் நம்பலை சார், இவர் நீ அரசுக்கு வரமாட்டார்னு தான் நான் நினச்சேன். ரஜினியாவது வந்துருவான்னு நினச்சேன் ஒரு காலகட்டத்தில். அவரும் வரப்பட்டார். இவர் நான் வருவார்னு நான் நினைக்கல. எஸ்சி சார் அதுக்கான அஸ்திவாரம் போட்டவர். எஸ்சி சார் அரசியலுக்கான அஸ்திவாரத்தை போட்டவர். எஸ்சி சார் தான் அஸ்திவாரத்தை போட்டார். இன்றைக்கி பில்டிங் கட்டுறவங்க யாராக இருக்கலாம், 2 மாடி கட்டுறோம், 3 மாடி கட்டணும், எத்தனை மாடி வேணால் கட்டலாம். அப்போ இதுவே அனுபவ குறைவு தான் இருக்கலாம். அப்போட அட்வைஸ் கூட வச்சுக்கிறாங்க இல்லையோ, அப்பாவுடைய அட்வைஸ் அப்போ போய் கேட்டுக்கணும். ஏன்னா அவர் அனுபவசாலி சார். அவர் வந்து கலைஞரை பார்த்தவர், எம்ஜிஆரை பார்த்தவர், ஜெயலலிதா மேடத்தை பார்த்தவர், இத்தனை அரசியல் பழகுனவர் சார், கலைஞரோட நெருங்கி பழகுனவர். அப்போ அவரோட ட்ராவல் பண்ணியிருக்காரு, இப்போ பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிருக்காரு. ஆமாம், உங்களுக்கு இந்த அனுபவம்லாம் அவருக்கு உதவி இருக்குமா சார்? ரசிகர் மன்றத்தை சார் எல்லாருமே ஒரு விஷயம், ரஜினி சார் முதற்கொண்டு எல்லோரும், கமலா சார் முதற்கொண்டு எல்லாருமே ரசிகர் மன்றம் தான் வரும் பேர். ரஜினி ரசிகர் மன்றம்,
கமல் ரசிகர் மன்றமாக இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் கமல் ரசிகர் நற்பணி மன்றம் எல்லாமே அப்படி தான். விஜயகாந்த் ரசிகர் மன்றம். எஸ்டிஎஸ் சார் பாருங்கள், விஜய் ரசிகர் மன்றம்னா வைக்கல, மக்கள் மன்றம் வச்சாரா? விஜய் மக்கள் இயக்கம். மக்கள் இயக்கம். அப்போ ஏன் விஜய் ரசிகர் இயக்கம் வைக்கல? விஜய் மக்கள் இயக்கம்னு ஒரு ஒரு ரசிகர் மன்ற பேர்த்துக்கே மக்கள் இயக்கமும் வச்சார்னா அங்கேயும் அஸ்திரம் போட்டார் சார். இது வந்து வெறும் ரசிகர் மன்றம் இல்லை, ரசிகர் படை இல்லை, பின்னாடி ஒரு இயக்கமாக மாறப்போகுதுங்கிறது கணிச்சு தான் ஒரு மக்கள் இயக்கம் வைக்கிறார். அப்போ சொன்ன அஸ்திரங்கிற உண்மை தானே? கண்டிப்பாக. அப்போ ஒரு ரசிகர் மன்ற பேர் வைக்கிறதுலேயே ஒரு மனுஷன் எவ்வளோ சிந்திச்சிருக்காருன்னா மற்றவர்கள் எவ்வளோ சிந்திச்சிருப்பார். அப்போ அவருடைய அட்வைஸும் கேட்டுக்கணுங்கிற தாழ்மையான அபிப்பிராயம். ஆனால் இந்த அவர் இல்லாதனால என்னவோ பனையூரில் இருந்துக்கிட்டு ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு சார் சக்ஸஸாக மாறும்? அதெல்லாம் சார் எப்படின்னா சார், இவர் பனையூர்லேயே இருக்கார், மக்களை பார்க்க மாட்டேங்கிறாரு ஒரு குற்றச்சாட்டு வந்து தெரிஞ்சு. அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் கொடுக்குற விதமாக தான் இவர் மக்களை பார்க்க போனார். மக்களை பார்க்க போய் ஒரு 3 மீட்டிங் பார்த்தாரு. 4வதுல இப்படி ஆகிப்போச்சு. அப்போ இதுலேயே ஒரு அரசியல் என்ன, அரசியல்வாதிகள்னால் யார், நம்ம இங்கே இருந்தாலும் குறை சொல்லுவாங்க, போனாலும் குறை சொல்லுவாங்க, அங்கே ஏதாவது விபரீதம் நடந்தாலும் நம்ம தான் பொறுப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ அரசியல் வாழ்க்கையை ஒரே அடித்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கே பழந்துன்னு கொட்டை போட்ட அரசியல்வாதி இங்கே இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ உஷாராக இருக்குங்கிறத இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து விஜய் சாருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இது ரொம்ப உஷாராக இருக்கணும். அவர் சீமான் சார் ஒன்று சொன்னார்பாங்க, ஆனால் உண்மை தான். இந்த குளத்தை சும்மா நீச்சல் அடிச்சு கடந்துட முடியாது. இங்கே முதல்ல இருக்குது, சொரா இருக்கும், எல்லாம் இருக்கும். உண்மை சார். அது அவன் நீச்சல் தெரியுங்கிறதுக்காக நீங்கள் கூச்சா அந்த கரையை கடந்துட முடியாது. அந்த குளத்தை என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. வெறும் தண்ணி மட்டும் தான் ஓகே, நம்ம நீச்சல் தெரிஞ்சால் போதும். ஆழம் தெரியாமல் காலை விடாத, ஓகே, ஆழம் தெரியும். இப்போ ஆழம் தெரிஞ்சும் காலை விட முடியாது சார். அரசியல் வந்து ஆழம் தெரிஞ்சும் காலை விட முடியாது. நம்ம காலை ஒரு இடத்துல என்னென்ன இருக்குன்னு தெரியணும். சுழல் இருக்கா, இல்லை முதல ஓட்டம் இருக்கா, அதையும் தெரியணும்ல. அப்போ ஆழம் தெரிஞ்சும் காலை விடுறதுக்கு அரசியலும் ஒத்து வராது, அந்த பழமொழிக்கு ஒத்து வராது. எல்லாமே என்னென்ன அபாயங்களோ அதை தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு முதல்ல. அதை தான் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது கரெக்டு தான். அவர் அக்கறையில் சொல்லியிருக்காரு. அப்போ இப்போ கண்டிப்பாக இப்போ தெரிஞ்சிருப்பாருன்னு தெரிஞ்சுக்கும். இப்போ முதல்ல மட்டும் இல்லை, கடல் ஆமை, கடல் யானையே எல்லாம் உள்ள தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. சார் நீங்கள் வந்து இப்போ அஜித் அவர்களையும் நீங்கள் வந்து இயக்கியிருக்கீங்க. அவருக்கு வித்தியாசமான ஒரு படம், அவர் வாழ்க்கையில் அது ஒரு படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆளே மாறி இருப்பார். அவருடைய அவர் பழகிற தன்மை, அவருடைய போக்கு எப்படி இருக்குது சார்? ஆனால் ஒன்று சார், எப்படி நம்ம விஜய் சார் ட்ராவலில் எஸ்சிஎஸ்ஆர் வச்சு தான் அவர் நம்ம கணிச்சோம் முன்னாடி அரசியலுக்கு வருவார் அப்படின்ட்டு. அதே மாதிரி அஜித் சாருக்கு இந்த அரசியல் ஆசை இல்லை அப்படிங்கிறதும் ஆரம்பத்து நம்ம கணிக்க முடிஞ்சு. ஒன்று, ஒரு நடிகர், எந்த நடிகரும் தமிழ்நாடு செய்யாத ஒரு பெரிய 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 ஒரு தைரியமான செயல் அப்படின்னா ரசிகர் மன்றத்தை கலைச்சது. அது எந்த ஒரு எம்ஜிஆராக இருக்கட்டும், சிவாஜியாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து சிம்புவாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், ரசிகர் மன்றத்தை யாரும் கலைக்க மாட்டாங்க சார். ரசிகர் மன்றமே எனக்கு வேணான்னு சொன்ன ஒரே ஒரு நடிகர்னால் அது அஜித் அவர் தான். திருப்பதி ஷூட்டிங் எனக்கு டவுட்டு தான், என்னடா அது ஒரு மாஸ் ஹீரோ ரசிகர் மன்றத்தை கலைக்கிறாரு அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். நமக்கு இப்போ அவர் வச்சு படம் பண்ணுறோம், படம் ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்லாம் வரணும், எப்போயும் ஓப்பனிங் அவருக்கு மாதிரி ஓப்பனிங் இருக்கும். இருந்தாலும் ஒரு இது கேட்டேன், ஏன்னா சார் ரசிகர் மன்றத்தில் நீங்கள் விஷயம் கலைச்சி அவர் சொன்னது ஒரு நல்ல சரியான ரீசன் சொன்னார். இல்லை, என்னோடய ரசிகர்கள் அவங்க வேலைக்கு போவாங்க, படிப்பாங்க, பிஸ்னஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, என் படம் ரிலீஸ் ஆகப்போ அவங்க வந்து பார்க்கட்டும், அதை நம்ம பார்க்கணும்னு சொல்ல. ஆனால் ரசிகர் மன்றம்னு ஒன்று வச்சிட்டோம்னா நிறைய பேர் மன்றத்திலேயே காலத்தை கழிச்சிடுவாங்க. அப்போ வந்து என்னென்னா படம் ரிலீஸ் ஆகும்போது டிக்கெட்டை வாங்குறது, அதுக்கு அது மைண்ட்லாம் அங்கே போய் இதாகிடும். அப்போ ரசிகர் மன்றங்கிறது அவங்களோட பொழப்பு கெடக்கூடாது, படிப்பு கெடக்கூடாது. என் படம் பிடிச்சதா தேட்டர் பார்க்கட்டும், அதான் வேணாம் சொல்லியே. என் ரசிகருங்கிறவன் ரசிகர் மன்றம் வச்சு தான் ரசிக்கணுங்கிறது சட்டம் இல்லை. என் படம் வந்து ரசிக்கலாம், ரசிச்சேன் தானே சார், இதை சொன்னார். அப்போ நினச்சிட்டேன், ஓகே, இவர் ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வரமாட்டார். ஏன்னா அரசியலுக்கு வர நினைக்கிறவங்க ரசிகர் மன்றம் தான் அஸ்திவாரம், இங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு நடிகர் வந்து ரசிகர் மன்றமே வேணாம்னா
ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை, அந்த எண்ணமும் அவருக்கு இல்லைங்கிறத நான் அங்கே அன்னைக்கு தெரிஞ்சு அன்னைக்கு கணிச்சிட்டேன். ஏன்னா அரசு நோக்கம் இருக்கும் கண்டிப்பாக ரசிகர் மன்றம் வச்சு அதன் மூலிமா ரசிகர்களை பெருக்கி அதை அப்புறம் தொண்டர்களாக்கி அப்புறம் கட்சியில் ஓட்டு அவங்க என்னது பகுதி உறுப்பினராக்கி உறுப்பினராக்கி. நிறைய வேலைகள் இருக்குது. அதெல்லாம் வரும் இல்லையா, அன்னைக்கு நான் கணிக்க முடிஞ்சது. அப்புறம் பட்டங்களை நம்பர் ஒரு விஷயம், திருப்பதி படம் முடிஞ்சிருச்சு. அப்போ அது வரைக்கும் அது போது தான் அல்டிமேட் ஸ்டார் ரஜித் நம்ம டைட்டில் வந்துச்சு. படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சது, இன்னும் டைட்டில் எல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ சரவணன் சார் கூப்பிட்டு விட்டார். நான் ஆஃபீஸ் போனேன். சார் இல்லை அஜித் ஃபோன் பண்ணார், இந்த டைட்டில் இந்த அல்டிமேட் ஸ்டார் அஜித்னு போடுவாங்களா? ஆமாம் சார், இந்த அல்டிமேட் ஸ்டார் வேணான்ட்டார், வெறும் அஜித்னு போட சொன்னார். அப்படியா சார்ன்ட்டு வந்துட்டேன். அப்புறம் அஜித் சார் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க, ஜி ஒரு அஜித் குமார் போட்டால் போட்டு. எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, இதில் வெறும் அஜித் குமார் போகிற உடன்பாடு இல்லை. அப்புறம் திருப்பி நான் சரவண சட்டம் வந்தேன். சார் நான் ஏற்கனவே 2 படம் விஜய் சார் வச்சு பண்ணிட்டேன், திருப்பாச்சி, சிவகாசி. ஆல்மோஸ்ட் என்னைய விஜய் பட இயக்குனர்னே முத்திரை குத்திட்டாங்க. 3வது அஜித் சார் வச்சு பண்ணுறேன். இதில் அல்டிமேட் ஸ்டார் போடாமல் வெறும் அஜித் குமார் போட்டால் எல்லோரும் என்னை திட்டுவாங்க, இவன் விஜய் டைரக்டரு அல்டிமேட் தூக்கிட்டான்ட்டு. இது நானும் வழக்கு சொல்ல முடியாது, அஜித் சார் நான் தான் தூக்க சொல்லணும் வழக்கு சொல்ல முடியாது. அவன் நாட்டுக்கு என்ன திட்டிக்கிருப்பான். இவர் அடுத்த படத்தில் யாராவது இயக்கணும் பண்ணும்போது அங்கே சொல்லி தூக்கட்டும், இது நான் தூக்க மாட்டேன் சார், நான் தூக்கிட்டு நான் கெட்ட உருவாக்குறதுக்கு நான் ஏன் சார். இதுக்கு முன்னாடி ஒரு வந்த படத்தில் வெறும் அஜித் குமார் போட்டிருந்தா நான் போடுறேன், இதுக்கு முன்னாடி அந்த படத்தில் அல்டிமேட் தான் வந்திருக்கு, இந்த பழியை நான் சுமக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்டேன். நீங்கள் அவர் சொல்லிக்கிட்டேன். அப்புறம் ஒரு சொல்லியிருக்காரு, இல்லை டைரக்டர் இப்படி சொல்கிறாருட்டு. அப்படி ஆச்சு. அப்போ ஓகே விட்டுங்க விட்டு திருப்பதி வரைக்கும் அவர் அல்டிமேட் ஸ்டார் தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்த படங்கள் தான் அந்த அல்டிமேட் இல்லை. நான் சொல்கிறேன், பட்டங்களையும் விரும்பாதவருங்கிறேன். அப்புறம் இப்போ தலையும் வேணான்னாரு. ஏன்னா அவர் நடிகனை மட்டும் இருக்க ஆசைப்படுறாரு. புரியுது உங்களுக்கு? நான் வந்து அந்த திலகம், இந்த ஸ்டார் அதெல்லாம் இல்லையா. நான் அஜித் குமார் ஒரு நடிகன், நான் நடிக்கிறேன், ரசிகன் வந்து படம் பாருங்கள். இதோட உன்னோட உறவு வந்து ஒரு நடிகனுக்கும் ரசிகருக்கும் உள்ள உறவு தான். இதை தவிர வேறு எதுவும் வேணாம்னு நினைக்கிறவர் அஜித். அது உங்களை பாராட்டணும் ஃபஸ்ட்டு. இப்போ அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எல்லாருக்கும் கூட்டம் சேர்க்கிற மனப்பான்மை வந்து அதிகமாயிடுச்சு, அதை வந்து தவிர்க்கணும், அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நான் வந்து எனக்கு உடன்பாடில்லை சார். உங்களுக்கு கூட்டம் கூட்ட நோக்கலைன்னா அது உங்களுடைய விருப்பம். அடுத்தவங்களுக்கு கூட்டம் கூட்டுறது, அரசியல் நடத்துறது, ரசிகர் சந்திக்கிறது, அதுங்கிறது அவங்களுடைய விருப்பம். இது வந்து அவங்க விருப்பத்தை பொறுத்த தவிர இது தப்பாக சரியாங்கிறத சொல்கிற விஷயம் இல்லை. உங்களுக்கு ரசிகர் மன்றத்தை கலைக்கிறது உங்கள் விருப்பம், கலைச்சிட்டிங்க. நீ மற்ற நடிகர்கள் ரசிகர் மன்றம் வைக்க சொல்கிறது உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. உங்கள் விருப்பம் கலைச்சிங்க, அவங்க விருப்பம் வச்சுருக்காங்க. இதில் கூட்டம் கூட்டுறது அப்படின்னா ஒரு சார் ஒரு ரிசப்ஷனுக்கே கூட்டம் கூட்டுறோம் சார், ஒரு சாதாரண ஒரு கல்யாணம் பண்ணுறோம் கூட்டம் கூட்டுறோம் சார். கூட்டுறோம்ல, நீங்கள் ஒரு வெற்றி அணைச்சிட்டிய, ஒரு பார்ட்டி வைக்கிறிய, தனியாக பார்ட்டி வச்சுக்கிறிய, அதுக்கு ஒரு கூட்டம் கூட்டுவீங்க. கூட்டம் கூட்டுவதும் ஒரு கலாச்சாரம். இப்போ சொல்கிறது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க, கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்க அவங்க விருப்பம். நீங்கள் கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்க வந்து நீ மண்டபம்லாம் பிடிச்சி கூட்டத்தை கூட்டி கல்யாணம் பண்ண சொல்லக்கூடாது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, கோயில் கல்யாணம் பண்ணாத, சாப்பாடு போட்டு 1000 பேருக்கு விருந்து வச்சு சாப்பாடு பண்ண போடுவோமா. இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். இதில் வந்து எனக்கு அவர் சொல்கிற கருத்தில் உடன்பாடு இல்லை. மனிதர்கள் பல வகை சார். இப்போ சுற்றுலா பயணம் போவாங்க சார், அவங்களுக்கு இயற்கை காட்சி, குற்றாலம் போவாங்க, எதுக்கு போகிறாங்க, நீர்வீழ்ச்சி பார்க்கணும் சந்தோஷம், கரெக்டாக அந்த சந்தோஷத்துக்கு அவங்க போவாங்க. இன்னும் தண்ணி கொட்டுறதை பார்க்க போகிறாங்க லூசு கோயில் அப்படின்னா முடியாதுல்ல. சிலர் தேக்கடிக்கு போவாங்க, அங்கே நிறைய மிருகங்கள் இருக்கும், நதி ஓடும், அந்த இயற்கை அது போவாங்க. இந்த லூசு கோயில் மனசில் பார்க்குற டைமில் மிருகம் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? கோயிலுக்கு போனால் சிலருக்கு மனசு நிம்மதியாக இருக்கும், கடவுள் இருக்கா இல்லைங்க பிரச்சனை இல்லை. ஆனால் கோயிலுக்கு போனாலும் சிலருக்கு மனசு பாருங்கள் இறங்கின மாதிரி இருக்கும், அதுக்காக போயிட்டே இருப்பான். அங்கே நிறைய கூட்டம் கூடும். இன்னும் லூசு கோயில் சாமியை பேச செய்யுது, நீங்கள் போய் கூட்டம் கொண்டு போகிறாங்க, அவங்க பைத்தியக்காரர்கள். இது மாதிரி சார் ஒரு மனிதருக்கும் மிருகங்களை பார்க்குறதுக்கும் சந்தோஷம் இருக்கும், அருவிகளை பார்க்க சந்தோஷம் இருக்கும், மலையாடுவதை பார்க்க சந்தோஷமாக இருக்கும், சாமியை பார்க்கல சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நடிகரை பார்க்குறதுல சில மக்களுக்கு சந்தோஷம் இருக்கும் சார். அவன் சந்தோஷம் அவன் போகிறான் சார். அதை தடை பண்ணுறதுக்கு நீங்களோ நானோ யாருக்குமே எந்த உரிமை இல்லை சார். அது ரஜினிஷை போய் நிற்கிறாங்களா,
பிறந்த நாள் அன்றைக்கி பார்க்குறதுக்கு நீங்கள் கிண்டல் பண்ணுறிய? அப்போது ஸ்டாலின் பிறந்த நாளைக்கு வந்து நிற்கிறாங்கல்ல, உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து நிற்கிறாங்களா? அவங்க பைத்தியக்காரங்களா? நான் அரசியல்வாதிக்கு சட்டம், நடிகர்களுக்கு சட்டமா? எவனுக்கு எவனை பார்க்க சந்தோஷமோ அவனை பார்ப்பான் சார். இதில் நீங்களும் நானே வந்து அவனை வந்து பைத்தியக்கார லூசு பண்ணி சொல்கிறதுக்குலாம் எந்த ரைட்ஸும் கிடையாது சார். அஜித்தோட கருத்து உங்களுக்கு உடன்பாடு இல்லை? இல்லை, கூட்டம் கூட்டுறது கூடாதுன்னு சொல்ல எனக்கு உடன்பாடில்லை. நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம். உங்கள் பிறந்தநாள் அன்றைக்கி ரசிகரை சந்திக்கலைங்கிறது அது உங்கள் விருப்பம். ஏன் சந்திக்கல நான் கேட்கக்கூடாது, தப்பு. அது அவர் இஷ்டம். விஜய் சார் பிறந்தநாள் அன்றைக்கி ரசிகர்களை சந்திக்கிறாங்கன்னா அது அவர் இஷ்டம். ஏன் ரசிகர் கூட்டு சந்திக்கிறாங்கிறது கேட்கக்கூடாது. எப்படி அஜித் சார் நீங்கள் ரசிகரை சந்திக்காததை நாங்கள் தப்பாக சொல்லலையோ, அதே மாதிரி மற்ற நடிகர்கள் ரசிகர்களை கூட்டக்கூடி சந்திக்கிறத நீங்கள் தப்புன்னு சொல்லாதீங்க. ஒருவேளை அவர் வந்து திராவிட இயக்கங்களுடைய பின்னணியில் வந்தவர் மறுபடியும் நம்மளை அந்த பக்கம் அழைச்சிட்டு போனாலும் போயிடுவார் அப்படிங்கிற ஒரு பயமாக இருக்குமோ? இல்லை, உங்களுக்கு எஸ்சி சார் வந்து ஏடிஎம்கேயும் எதிர்த்தவர், திமுகவையும் எதிர்த்தவர். எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது முழுக்க எம்ஜிஆர் எதிர்த்தவர். அப்போ துணிச்சலாக ஆளுங்கட்சி எதிர்த்து அரசியல் படம் பண்ணவர் 2-3 பேர் தான். அதில் முக்கியமான எஸ்சி சார், அப்புறம் மணிவண்ணன் சார், டைரக்டர் ராமநாராயணன் சார், ஏசி குகநாதன் சார், ஒரு 4 பேர் இருப்பாங்க அரசியல் படம் அது ஆளுங்கட்சிக்கு எதிராக எடுத்தவங்க. அதில் முக்கியமான ஒரு எஸ்சி சார். மணிவண்ணன் அவருடைய மந்திரி சபையவே கடுமையாக கேள்வி கேட்குற மாதிரி காட்சியெல்லாம் வச்சுருந்தார். ஆமாம், நீதிக்கு சார். அதில் வந்து சிஎம்ஏ வில்லன் வச்சுருப்பார் சார். மற்றது மந்திரியாக வைப்பாங்க. சிஎம்ஏ நடு ரோட்டில் ஓட விட்டவர். அந்தளவுக்கு திமுகவுடைய மேலே ஒரு பாசம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் கலைஞருக்கு எதிராகவே ஏடிஎம்கே இதாவது படத்தில் சப்போர்ட் பண்ணார். ஏடிஎம்கேக்கு ஆதரவாக அரசியலே சப்போர்ட் பண்ணாங்க. திமுகவுக்கு எதிராக ஏடிஎம்கே ஆதரவாக ஜெயலலிதா இருக்கும்போது பிரச்சாரத்துக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க ரசிகர்லாம் போங்கன்ட்டு. அப்போது ஜெயலலிதா போகிற இடம்லாம் ஏடிஎம்கே கொடி இருக்கும், ஒரு பக்கம் இந்த விஜய் மக்கள் இயக்கம் கொடி இருக்கும். அப்போ ஓப்பனாகவே திமுகவை எதிர்த்தவங்க. நீங்கள் அதை வச்சு திராவிடத்துக்கு ஆதரவுனா ஒரே பக்கம் தான் ஓகே. அப்போலேருந்து இது வரைக்கும் அவர் வந்து டிஎம்கே தான் அப்படின்னா நம்ம யோசிக்கலாம். இல்லை ஆரம்பத்துலேருந்தே இது வரைக்கும் அவர் ஏடிஎம்கே தான் அப்படின்னாலும் யோசிக்கலாம். அவரே நிரந்தரமாக ஒரு பக்கம் இல்லையே, 2 திராவிடத்தையும் எதிர்க்காரு. ஆனால் அது சொல்ல முடியாதுமா. ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் கூட்டணி இல்லாமல் ஒரு விஷயம் நடக்குமா சார்? ஒரு நல்ல டவுட் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப அவசியம். எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெரிய ஒரு வெற்றியாளர், சாதனையாளர், மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவர். நீங்கள் 1000 சொல்லலாம். கலைஞர் அரசியல்வாதி, சாணக்கியன், என்ன சொல்லட்டும் சார், உலகத்திலேயே மிக சிறந்த அரசியல்வாதிக்கு கலைஞர் தான். ஓகே, ஒத்துக்கிறோம். 3 எம்ஜிஆர் ஏற்று நிற்கல, அவ்வளோ அரசியல்வாதி ஏன் ஜெயிக்கல? அப்போது கலைஞரோட பெரிய அரசியல்வாதி எம்ஜிஆர். நம்ம காயினத்தான் அப்படி இல்லை, மக்கள் செல்வாக்கு எப்படி ஓட்டு போகிறதுக்கு யார் வேணும்? யார் சார் வேணும்? தொழில் ஆரம்பிக்கிறோம், பார்ட்னர்ஷிப்புக்கு ஆள் சேர்க்குறோம், அப்போ பணக்காரன் வேணும். அரசியல் நிற்கிறோம், ஓட்டு போகிறதுக்கு யார் வேணும்? மக்கள் வேணும். அப்போ அந்த மக்கள் பெருசாக சம்பாதிக்கிறவங்க தான் அரசியல்வாதி. இங்கே என்ன வேணுங்கிறத அதுக்கு ஏற்ற சம்பாதிக்கிறவங்க தான் அரசியல்வாதி. நம்பிக்கை ஏற்படுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நடிக்கிறீங்களா, அது அடுத்த விஷயம். எம்ஜிஆர் வந்தால் சூப்பர், எம்ஜிஆர் தான் நல்ல ஆட்சி கொடுப்பாரு, எம்ஜிஆர் வந்து பொற்கால ஆட்சி நடக்கும் அப்படின்னு ஒரு நம்ப வைக்கிற கொண்டு இருக்குல்ல சார் மக்களை. அப்போ கலைஞரோட எம்ஜிஆர் மிகச்சிறந்த அரசியல்வாதி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கலைஞர் அங்கே அரசியல்வாதி மாறிடுறாரு, அரசியல்வாதி இன்னொரு. ஓகே, இப்போ எம்ஜிஆரை வீழ்த்தணும்னா காங்கிரஸை உள்ளே எடுப்போம் அப்படின்னு காங்கிரஸை பாராளுமன்ற தேர்தல், எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தல் வருது, காங்கிரஸ் கூட்டணி தேர்தலில் எம்ஜிஆர் படுதோல்வி. இங்கே காங்கிரஸு திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி கலைஞருக்கு. ஆஹா, எம்ஜிஆர் முடிஞ்சு. அடுத்து 2 மாதத்தில் காங்கிரஸோட இந்திரா காந்தி மட்டும் பேசி முடிஞ்சு, எம்ஜிஆருக்கு வர முடியாது, ஆட்சி கலைச்சிருங்க, திருப்பி நம்ம சேர்ந்தோம்னா அடுத்து நம்ம தான் வெற்றி, நான் சிஎம் ஆயிடலாம். இந்த அரசியலை நம்பிட்டு அந்த பக்கம் கலைச்சிருச்சு. இங்கே கலைச்சா அழுதவன் வருங்கிறது நமக்கு தெரியல, கரெக்ட் தானே? அடுத்து திருப்பி வரும்போது ஃபஸ்ட்டு ஜெயிச்சதோட அதிக சீட்டு எம்ஜிஆர் வர்றார். அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லேருந்து கடைசி வரைக்கும் அவர் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டார். கடைசி வரைக்கும் இந்திரா காந்தி போயிட்டாங்க, அடுத்து ராஜீவ் காந்தியும் வந்துட்டார்,
அது வரைக்கும் வச்சுட்டாரா? அப்போ யார் அரசியல்வாதி? அவர் வீக்னஸ் யார் காட்டி கொடுத்தா? காங்கிரஸை கேள்வி வச்சுட்டா காட்டி கொடுத்தது கலைஞர் தான். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே காங்கிரஸ் விட்டுருந்தா ஒருவேளை ஒரு இடத்துல வந்துருக்கலாம் கலைஞர். காங்கிரஸ் சேர்த்துட்டு அவர் சேர்த்துட்டார் கடைசியாக. உங்களை விட்டாங்க. நீ ஜனதா கட்சி, நீங்கள் அது கட்சி, நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் அப்பேற்பட்ட எம்ஜிஆருக்கே பின்னாடி கூட்டணி தேவைப்படுச்சுங்கிறேன். எம்ஜிஆர் நிகர் யாருன்னு சொல்கிறோம் நம்ம. அந்த நிகரில்லாத தலைவனுக்கே, மக்கள் செல்வாக்குள்ள தலைவனுக்கே காங்கிரஸ் ஒரு கூட்டணி தேவைப்பட்டுச்சு. எம்ஜிஆரோட இனிமேல் எம்ஜிஆரோட மக்கள் செல்வாக்குள்ள தலைவன் தமிழ்நாட்டில் யாரும் வர முடியாது. ஒரு பக்கம் விஜயை வந்து எம்ஜிஆர்னு சொல்கிறது இருக்கு. நடிகருக்குள்ள ஒரு கவர்ச்சி, நடிகருக்குள்ள ஒரு மாஸ். இப்போ நம்ம வீட்டு பிள்ளை நினைக்கிறாங்களே, அது மாதிரி சிலர் நினைக்கிறாங்க. எம்ஜிஆருங்கிறது வெறும் நடிகராக வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. அவங்க இரு பக்கம் இருந்துச்சு. ஷூட்டிங் வந்தார்னா நடிகர், ஷூட்டிங் விட்டு போனார்னா அரசியல்வாதி. நம்ம மொத்தமாக நடிப்பு தொழில் விட்டால் தான் அரசியல்வாதி. அவர் மேக்கப் கலைச்சாலே அரசியல்வாதி. டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. எம்ஜிஆரையும் மற்ற ஒப்பிடாதீங்க. உங்களுடைய அட்வைஸ்லாம் அவர் கேட்காம போயிட்டாரு அப்படிங்கிறதுல எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பெரிய வருத்தம். துறையை தள்ளி வச்சு பார்க்குறாரு, புது ஆட்களை கொண்டு வந்து. அவரை தள்ளி வைக்கல. இப்போ சொல்கிறேன், சிலர் அவரை நெருங்க விடலை. சினிமாக்காரர்களில் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். நமக்கு வந்து இப்போ ஆனால் ஒன்று, தொலைபேசியில் நான் மெசேஜ் போட்டாலும் பேசினாலும் அதெல்லாம் பேசுவார். நாங்கள் அது ஃபோனில் பேசிக்கிறது, எல்லாத்தையும் வாழ்த்து சொல்லுவேன். சில விஷயங்களை சொல்கிற விஷயத்தில் மெசேஜை போட்டுருவேன். அதெல்லாம் அவருக்கு அதுக்கு ரிப்ளைலாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். முன்ன மாதிரி நினச்சப்போ பார்க்க முடியாது. அப்போது அவர் சுற்றி எங்களுக்கு தெரிஞ்சாலும் இருந்தாங்க. இன்றைக்கி அவர் சுற்றி எனக்கு தெரிஞ்சால் யாருமே இல்லை. அப்படிங்கும்போது இன்னொரு சொல்லி அவர் சிபாரிசு மூலியமாக தான் பார்க்கணுங்கிற போது ஒரு சின்ன தன்மானம் எல்லாருக்குமே அது வரும். கரெக்டானே? நம்ம சார் நாளைக்கு சாரை பார்க்கணும், டைம் கேட்டு சொல்லுங்கள் சார். ஓகே சார். அப்போ வச்சுட்டு திருப்பி சார் நாளைக்கு 10 மணிக்கு வர சொன்னார் சார், வந்துருங்க சார். இது நிகழ்வாக நடந்து கொண்டிருந்த காலகட்டம். இப்போ ஃபோன் பண்ணி அதை சொல்கிறாங்களா, இல்லை என்ன விஷயமும் ஒன்று கேட்கும்போதே ஒரு விஷயம் இல்லை எனக்கு ஃபோன் கட்டிப்போம். புரியுது உங்களுக்கு? நான் உங்கள் மேனேஜர்கிட்ட போய் அவங்க பேசி சார் என்ன சார் விஷயம் கேட்டேன்னா, ஒரு விஷயம் இல்லை சார்னு ஃபோன் கட்டிவிடுவேன். அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் நான் விஜய் சார் அப்பா கேட்குறேன், உங்களோட சொல்கிறதுக்கு இல்லை. புரியுதா உங்களுக்கு? நான் என்ன விஷயத்துக்காக சந்திக்கணுமோ அந்த விஷயத்துக்காக தான் நான் விஜய் சார் பார்க்கணுங்கிறேன். கூட உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நீங்கள் சிபாரிசு பண்ணி எனக்கு வேணாம். புரியுதுங்களா? நான் சொல்கிறது எனக்கும் இல்லை, பொதுவாக இயக்குனராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், பழைய நண்பர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணாலும் அவங்க சொல்லணும், சார் நான் மேனேஜ் வச்சுருக்கேன் சார், இப்போ தேனி கண்ணா நெருங்கி நண்பர், ஒரு பழக்கம் இருக்குது, இப்போ நான் பிஸியாக இருக்கேன். அப்போது மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, அவர் என்ன சொல்லணும், சார் தேனி கண்ணன் ஃபோன் பண்ணாருன்னு சொல்லணும். அப்படியே நாளைக்கு இந்த ஷூட்டிங் இருக்கேன் வர சொல்லுங்க நான் சொல்லணும். என் மேனேஜர் வந்து என்ன சார் விஷயம் அப்படின்னா, ஒரு நேரில் இருக்கலாம், என் நல்லதுக்காகவும் சந்திக்க இருக்கலாம், உங்கள் நல்லதுக்காகவும் சந்திக்க இருக்கலாம். அந்த விஷயத்தை இங்கே இவர்கிட்ட சொல்லித்தான் பேரை சந்திக்கணுமோ, போயா நீயாச்சும் பேரை வரும். இதுக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். சிலர் சொல்கிற குற்றச்சாட்டுகள், சார் நெருங்க முடியலைங்கிறாங்க, பேச முடியலைங்கிறாங்க, பேசினா அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவர் காது போகணும்ல, உங்கள் மூலியமாக போட்டுங்கிறேன்.